ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி நம்ம விலாகில் கொஞ்சம் ஹெல்தி, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் எப்போயாவது திடீர்னு ஒரு ஞானோதயம் வரும்போது இந்த மாதிரி பண்ணுவேன். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு காலையில் வந்துட்டு சுடு தண்ணி ஒரு டம்ளர் நல்லா குடிச்சிட்டு பாதாம் அப்புறம் அந்த பிளாக் கலரில் இருக்கிற உலர் திராட்சை ஊற வச்சுட்டு சீரக தண்ணியும் காய்ச்சி வச்சுருவேன். அப்புறம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு பச்சை பயிறு ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி என்ன காலையில் வந்துட்டு என்ன சாப்பாடுன்னா சொரக்காய் பொரியலும் பச்சை பயிறு குழம்பும் தான். எப்படி இருந்தாலும் டெய்லி வந்துட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கணும் காலையில். அந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு மட்டும் தனியாக வந்துட்டு நான் ஒன்றை ஊற வச்சு செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால் சரி ஓகே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பச்சை பயிறு குழம்பு வைக்கும்போது எனக்கும் பச்சை பயிறு குழம்பே வச்சுட்டு அந்த பச்சை பயிரையே ஊற வச்சு தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஊறின பச்சை பயிறு அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் சொரக்காயும் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், மிளகாய், கறிவேப்பிலை, சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம அப்படியே தோசை ஊற்றலாம். இது கூட வேணும்னா தக்காளியும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் வரும். அதே மாதிரி தோசையும் வந்து தக்காளி சேர்த்தோன்னா நல்லா வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த அரைச்ச மாவை அப்படியே ஊற்றிட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டேன். மேலே தூவி விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே தோசையை திருப்பிட்டேன். அப்படி திருப்பினோன்னா அந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு தான் போகும். இந்த பச்சை பயிறு தோசை, கம்பு தோசை, ராகி தோசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருகிற அளவுக்கு வேக விடணும். அப்போ தான் வந்துட்டு திருப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்டாலும் வந்து கொஞ்சம் நல்லா ஜீரணமாகறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பச்சை பயிறு தோசை வந்துட்டு கொஞ்சம் சொரக்காயும் சேர்த்து செஞ்சனாட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம முட்டை தோசை நார்மலாக செஞ்சு சாப்பிட்டோன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா பச்சை பயிறு குழம்பும் சொரக்காய் பொரியலுமே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 தோசை இல்லைனா 3 தோசை நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். அதை சாப்பிட்டு காலையில் வந்துட்டு சாப்பாடு முடிச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக எழுந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச யோகா, அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ், அப்புறம் கொஞ்சம் மூச்சு பயிற்சி இதெல்லாமே பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம்னாவது பண்ணுவேன். காலையில் சாப்பாடு எல்லோரும் முடிச்சதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேசின் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்தது வந்து பாத்ரூம் ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே நாளில் வந்துட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இந்த வாஷ் பேசினில் பார்த்திங்கன்னா அப்பப்போ கை கழுவிட்டு போகிறதுக்காக அந்த துவைக்கிற சோப்பு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சஷ்வினா என்ன பண்ணுவோன்னா குளிக்கிற சோப்புலேயே வந்து கொஞ்சம் அந்த நெட் பேக்கில் கட்டி அந்த பைப்லேயே தொங்க விட்டுருந்தோம். ஸோ அதெல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியோட உப்பும் சேர்ந்து நல்லா கரை படைஞ்சிருச்சு. ரொம்ப கரை படைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாட் ஸ்டெயின் ரிமூவர் அதே போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சிங்க்கு க்ளீன் பண்ண வீடியோ வந்து நான் லோகு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ஹச்எஸ்ஆர் வந்துட்டு நம்ம கிரானைட்லேயே எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. கிரானைட்டில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. டைல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப உப்பு கரை படைஞ்சிருக்கிறது, ரொம்ப ஹார்டான ஸ்டெயின் இருக்கிறது அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஹச்எஸ்ஆர் யூஸ் பண்ணணுமாமா. மற்ற இடத்துலலாம் யூஸ் பண்ணோன்னா அந்த இடம் வந்து பொறிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனால் சிங்க் டைல்ஸில், பாத்ரூம் டைல்ஸில் எல்லாம் வந்து நல்லா உப்பு கரை படிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிடும் இந்த ஹச்எஸ்ஆர் யூஸ் பண்ணால். நானும் இந்த மாஸ்டர் செஃப்பில் வந்துட்டு க்ரீம் கேரமல்னு சொல்லி அதாவது டிவி ஷோ ஒன்று, குக்கிங் ஷோ, அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. நம்மளும் அதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணின கூத்து தான் இது. நான் வந்து கேரமல் கஸ்டர்ட் புடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பாருங்கள். லாஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுன்னு பாருங்கள். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஐயா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணேன். அந்த கேரமல் செஞ்சுட்டு அதை வந்துட்டு அந்த ஷேப்புக்கு எப்படி கொண்டு வரதுன்னு நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மோல்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது அவ்வளோ சீக்கிரமாக. இந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதாவது காலையில் சாப்பாட்டு வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம், அந்த கேரமல் கஸ்டர்ட் புடிங் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன்லாம் நல்லா மசாலா அரைச்சி தவட்டி அது வந்து ஃபேன் கடையில் காய வச்சுட்டேன். இந்த மீன் பொரிக்கிறதுக்கு அரைச்ச மசாலாவுமே பார்த்திங்கன்னா பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக தான். பூண்டு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். அந்த தோலெல்லாம் உரிக்கவே இல்லை, தோலோடையே போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு டிப் மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தண்ணியில் வந்துட்டு அந்த பூண்டு வந்து தோலோடையே அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா அதை அப்படியே எடுத்து அரைச்சிக்கலாம். அந்த தோல் வந்துட்டு திப்பி திப்பியாக வராது.
அதாவது ரொம்ப வராது, கொஞ்சம் கம்மியாக வரத்தான் செய்யும். அந்த இஞ்சியும் பூண்டும் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அவ்வளோதான் போட்டேன். அதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு மீன் பீசஸ் வந்துட்டு நல்லா தவட்டி ஃபேன் கடையில் வச்சாச்சு. நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு சிம்பிளாக சீக்கிரமாக இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இஞ்சி பூண்டு அது மட்டும், அந்த பூண்டு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வெந்தெண்ணெயில் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு அவ்வளோதான். அது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேன் கடையில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மசாலா வந்துட்டு நல்லா உதிராமல் தான் வரும். இப்போ மீன் மட்டும் பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு அது காஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு. காலையில் சமைச்சது வந்துட்டு நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. சிங்க்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் இருந்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே ஸ்டவ்வும் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நான் நினச்சிக்கிட்டேன் ரொம்ப ஈஸி தான், சூப்பராக வரும், நம்ம வந்துட்டு அதை அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அடுப்பெல்லாம் கூட க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான்வெஜ்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோன்னா கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நமக்கும் நல்லாயிருக்கும். என்னோடய பிளான் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து சீக்கிரம் கேரமல் புடிங் பண்ணிடணும். சஷ்வின் வேறு கேட்டுகிட்டே இருந்தான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு பாத்திரம்லாம் கழுவிட்டு அந்த விட்டாச்சு. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை கிடந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. வீடு ஃபுல்லாக கூட்டி பெருக்கிட்டு இப்போ வந்துட்டு என்னோடய ரெசிபி செய்ய போகிறேன். எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்துட்டு இதை வச்சு அந்த மோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே வெண்ணெயை தடவிட்டுருக்கிறேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை வந்து கொதிச்சுட்ருக்குது. சர்க்கரை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றணும். அது லைட்டாக கரைஞ்சி அதை அப்படியே கலரிட்டே இருந்தோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் மாறிடும். அதுதான் கேரமல் ஆகும். கேரமலைஸ் பண்ணுறதுன்றது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அஸ்கா சர்க்கரையை வந்துட்டு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வெறும் அஸ்கா சர்க்கரை மட்டும், அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே சேர்த்தால வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சேர்க்கணும், கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்குள்ளே தான் சேர்க்கணும். அதை நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட கலரே ரெட் கலரில் மாறி அந்த பாகு வந்துட்டு அப்படியே கெட்டியாகிட்டே வரும். தண்ணி சேர்க்காமல் செய்கிறதுனால வந்துட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி பாகு கிடைக்கும். அதுதான் கேரமலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. நான் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஆனால் இந்த மோல்டு நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த ஷேப்பில் இந்த ஷேப்பில் வரணுன்றதுக்காக ஒரு மோல்டு எடுத்துக்கிறோம்ல, அதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு டிசைன் இருக்கிற மாதிரியான பாத்திரம் எடுத்துட்டேன். அது மேலே வெண்ணையும் பூசிட்டங்காட்டி நான் பண்ண கேரமல் பார்த்திங்கன்னா அப்படியே வலிஞ்சு கீழேயே ஓடிடுச்சு. அது மேலே அந்த பாத்திரத்து மேலே நிற்கவே இல்லை. அப்படியே நின்னாலும் பார்த்திங்கன்னா அது பீஸாக தனித்தனியாக உடஞ்சி தான் வரும். அப்படியே வந்துட்டு அதை அப்படியே மொத்தமாக தூக்க முடியாது. ஏன்னா அந்த பாகு பார்த்திங்கன்னா அந்த குழியில் போய் நின்றுச்சு, அதுக்கப்புறமா அந்த டிசைனில் அங்கங்கே போய் நின்றுச்சு. ஸோ அது ஃபுல்லாக அப்படியே நம்ம மொத்தமாக எடுக்க முடியாது. அது அப்படியே மோல்டு மாதிரி வராது, தனித்தனியாக பீஸாக உடஞ்சி தான் வந்தது. நான் இந்த மாதிரி ஏகமாக பரப்பி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் அது செட் ஆகட்டும்னு சொல்லி வச்சுட்டேன். அது என்ன தான் சொதப்புனாலும் என்னால் வந்துட்டு அதை ட்ரை பண்ணாமல் இருக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் திரும்பவும் வந்துட்டு அதே மாதிரி சர்க்கரை போட்டு அந்த கேரமல் பண்ணதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு திரும்பவும் வந்துட்டு ஹீட் பண்ண ஆரம்பித்தேன். ஹீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அந்த பாத்திரத்தோட மூடி இருக்கும்ல, அந்த மூடியில் வந்துட்டு நம்ம அந்த ஷேப் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மூடிலேயே ஊற்ற ஆரம்பித்தேன். அதுவும் பெரிய தப்பு தான். ஆக்சுவலாக மூடிலையுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிசைன் தான் இருந்துச்சு. அது மேலே
கை பிடிக்கிற மாதிரி ஒரு குமிழும் இருந்துச்சு. இந்த தடவை வந்து பெரிய ஜீனியஸ் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டேன், அடியில் வந்துட்டு ஒரு சாப்பிட்ற பிளேட் வச்சு அது மேலே ஐஸ் க்யூப்ஸ்லாம் நிறைய வச்சுட்டேன். ஏன்னா வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் இல்லாதங்காட்டி அப்படியே உருகி போகுதுன்னு நினச்சிட்டு ஐஸ் க்யூப்ஸ் அடியில் வச்சு அது மேலே மூடியை வச்சு நான் பழைய மாதிரியே பண்ணேன். அந்த கேரமல் பண்ணதை வந்துட்டு இந்த மூடியில் ஊற்றுனேன். நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, நம்ம அந்த மூடியில் ஊற்றும் போதே வந்துட்டு அடியில் ஐஸ் கட்டி இருக்கும்போது அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றும், கீழே வந்துட்டு ஒழுகிட்டு போகாது, நம்ம நினைக்கிற ஷேப்புக்கு வந்துடும் நினச்சிட்டேன். இத்தனை தடவை பண்ணிகிட்டு இருக்கிறத வீட்டில் பார்த்தாங்கனாலும் திட்டுவாங்க. அதனால் வந்துட்டு திரும்ப திரும்ப அந்த கேரமல் பண்ண அந்த சுகரையே வந்து சரி ரீயூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அது ஃபஸ்ட்டு செய்யும்போது சுத்தமாக தோணவே இல்லை. இந்த மாதிரி டிசைனாக இருந்துச்சுனாலோ இல்லை சில்வர் பாத்திரமில் இந்த மாதிரி கேரமல் பண்ணாலும் வந்துட்டு அந்த ஷேப்பில் வராது, அந்த மோல்டில் கிடைக்காதுன்றது சுத்தமாகவே தோணலை. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு. மாஸ்டர் ஷெஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் பவுல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் தான் வந்து அந்த ஷேப் கொண்டு வந்தாங்க. நார்மலாக எந்த ஒரு டிசைனுமே இல்லாத மோல்டு மாதிரி இருக்கிற செராமிக் பவுலு இல்லை கப்பில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்துரும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு நாள் தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிவிட்டேன். ரொம்ப சொதப்பிருச்சு. இப்போ வந்து இந்த மூடியில் ஊற்றின கேரமல் மேலே நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த பாத்திரத்தில், அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து செட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. சரி ஓகே அதை அப்படியே எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தால் பீஸாக உடஞ்சி வந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் இது மேலேயே போட்டுட்டேன். அதுக்கு மேலே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கழுவுறது பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்துருச்சு. அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு. சரி ஓகே மீன் பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அது பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சில நாள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஏதாவது ஒரு இது இல்லை, ஏதாவது பருப்பு காய் அந்த மாதிரி ஏதாவது தீஞ்சிருச்சுன்னா அந்த அன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா ரெசிபியுமே வந்துட்டு சொதப்பலாகவே தான் போகும். ஆனால் இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல, இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு சூப்பராக வந்துருச்சு. நான் இந்த மீன் பொரிக்கிற ஆயில் வந்துட்டு வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் ஊற்றி பொரிச்சிட்ருப்பேன். ஒரு பீஸு 2 பீஸாக போட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்குமான்னு சொல்லுங்கள். நான் வந்து முன்னாடி நாள் பாலைக்கு இது பொங்க விட்டுட்டேன், தெரியாமல் பொங்க விட்டுட்டேன்னா அடுத்த நாளும் அது எப்படியாவது பொங்கியே போயிடும். அதாவது 2 டைம் நடந்துடும். இப்போ அடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் ஊற்றி பார்த்தாச்சு, அப்புறம் மூடியில் ஊற்றி பார்த்தாச்சு, வரல. சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்போ பாத்திரத்துக்கு உள்ளேயே ஊற்றி நம்ம நார்மல் புடிங்காக பண்ணிடலாம், கேரமல் புடிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். பண்ண கேரமல் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் ஊற்றி அது செட் ஆகிற வரைக்கும் ஆற வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சமாக வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர், பால் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். அது கொதிச்சுட்ருக்கணும். லைட்டாக கொதிச்சுட்ருக்கும் போது நம்ம கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அந்த சர்க்கரையும் கரையும் போது நம்ம கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பாலில் வந்துட்டு திக் ஆகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக நம்ம இது சேர்க்குறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நார்மலாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலில் கூட நம்ம வந்து கரைச்சி அந்த காஞ்சிட்ருக்கிற பாலில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஹீட் ஆகிட்டு இருக்கிற பால்லையே கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கிறத ஊற்றி நல்லா கிளறிட்டு இருந்தோன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடச்ச உடனே நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா ஃப்ளேவர் கொஞ்சம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அது கொஞ்சம் ஆறணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுருக்கிற அந்த கேரமல் வந்துட்டு செட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் செட் ஆகலை, ரொம்ப கெட்டி ஆகலை, ஓரளவுக்கு வந்து அது திக்காக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த பாலையும், அதாவது திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அந்த பாலையும் கஸ்டர்டு மிக்ஸ் பண்ண பால் அதையும் ஊற்றி வச்சுட்டேன்.
ஏன்னா அதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு பொறுமையே இல்லாமல் போயிடுச்சு. அந்தன்னைக்கே வந்துட்டு ஒரு 4, 5 வாட்டி ஒரே ரெசிபி வந்து திரும்ப திரும்ப சொதப்பும் போது திரும்ப அது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்த வரைக்கும் போதும், என்ன வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்து சீம்பால் வேக வைக்கிற மாதிரி குக்கரில் ஸ்டீம் பண்ணிட்டேன். நான் நினச்சேன் சீம்பாலும் தண்ணி தானே வைக்கிறோம், சர்க்கரையை போட்டு கலந்தோன்னே அதே மாதிரி இதுவும் வந்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது இந்த பால் வந்துட்டு நல்லா சீம்பால் மாதிரி கெட்டியாகி வந்துடும், நல்லா வெந்து வந்துடும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 4, 5 விசில் வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அது கொல கொலனே அப்படியே தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட கெட்டியாகலை. எனக்கு சப்பாடா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை தடவை ட்ரை பண்ணியும் அட்லீஸ்ட் அதில் பாதி அளவு வந்திருந்தா கூட பரவாயில்ல. அந்த புடிங்கும் சரியாக வரல, கேரமலும் சரியாக வரலன்னு ஓகே என்ன வேணால் நடக்கட்டும், இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு அது அப்படியே கெட்டி ஆகட்டும், கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆகும்போது வந்துட்டு அந்த ஐஸ் மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சான். அங்கேயும் வந்துட்டு கெட்டியாகவே இல்லை. அதாவது நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சேனோ அதை விட கொஞ்சம் தான் கெட்டியாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம அப்படியே எடுத்து ஐஸ்கிரீமாக சாப்பிட்டலாம். சஷ்வினி வரை கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் நினச்சிக்கிட்டான் நான் அந்த வெனிலா ஃப்ளேவர் அந்த லிக்விட்லாம் ஊற்றுங்காட்டி ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு ஓகே எனக்கு ஐஸ்கிரீமே ஓகே எனக்கு அதுவே போதும்ட்டான். சரி ஓகே வந்தது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம அப்படியே ஒரு 2 பேரும் ஷேர் பண்ணி அதையே சாப்பிட்டுக்கிட்டோம். அது ஐஸ்கிரீம்னு கூட சொல்ல முடியாது, கரண்டி வச்சோன்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், அந்த ரெசிபி வந்துட்டு அவ்வளோதான், சொதப்புனது தான்.